இப்போ நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம சொல்லுவோம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. ஒரு சூழ்நிலையை சொல்லலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்லணும். இல்லப்பா அதெல்லாம் இன்னெவிட்டபிளா இருந்தது. அதெல்லாம் தவிர்க்கவே முடியாத மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் திணித்தல். திணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீ எல்லாத்தையும் என் மேலேயே திணிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த திணித்தல் அப்படின்றத வந்து இம்போஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இம்போஸ் பண்ணாத, என்கிட்டயே எல்லாத்தையும் இம்போஸ் பண்ணாத, என்கிட்டயே எல்லாத்தையும் திணிக்காத. சோ திணிக்கிறது அப்படின்றத இம்போஸ் அப்படின்னு சொல்லணும். கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடு இருக்கணும். இப்படிதான் நம்ம கட்டுப்பாடா இருந்துக்கணும். சோ அந்த கட்டுப்பாடு அப்படின்றத கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுலயுமே ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்டே இல்லாம இருக்க, எதுலயுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரைன்ட்டா இருக்கணும், ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிம்மாசனம் அப்படின்றத த்ரோன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அவனுக்கு ஒரு த்ரோன் மாதிரி, இதெல்லாம் அவனுக்கு ஒரு சிம்மாசனம் மாதிரி. இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு த்ரோன் கிடைச்ச மாதிரி, எனக்கு ஒரு சிம்மாசனம் கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி சொல்லலாம். முட்கள் அப்படின்னா வந்து சில செடிங்கள்ல முட்கள் இருக்கும், இல்லைன்னா வந்து பழங்கள்ல முட்கள் இருக்கும், சில இலைகள்ல முட்கள் இருக்கும். அந்த முள் இருக்கு இல்லையா? அந்த முள்ள வந்து தான் அப்படின்னு சொல்லணும். அந்த செடியில நிறைய தான் இருக்கும், இல்ல அந்த ஃப்ரூட்ஸ்ல நிறைய தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த முள் அப்படின்றதே வந்து ஸ்பைக் அப்படியும் சொல்லலாம், ஸ்பைன் அப்படியும் சொல்லலாம். ஸோ ஸ்பைக் ஸ்பைன்னாலும் முள்ளு தான். இல்லைன்னா ஒரு சில விலங்குகள் மேல முள்ளு மாதிரியான ஒரு உறுப்புகள் இருக்கும். அதாவது இந்த போர்க்குபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கு, அது மேல எல்லாம் முள் இருக்கும். ஸோ அந்த முள்ள வந்து நம்ம பிரிசில் அப்படின்னு சொல்லணும். இப்போ போர்க்குபைன் மேல இப்போ தான் இருந்தது இல்ல ஸ்பைக் இருந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ போர்க்குபைன் மேல பிரிசில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரிசில் அப்படின்னா அந்த அனிமல் மேல இருக்கிற அந்த முட்கள் கொண்ட ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன்.